அரங்கத்தையே அதிர வைக்கக்கூடிய நல்லதொரு பேச்சாளர், உங்க எல்லாருக்குமே மிகவும் பிடித்தவர். யார் அந்த நபர்? உங்கள் பார்வைக்கு ஒரு ஏவி. ஆரம்பத்தில் சோர்வுற்றவரை சுறுசுறுப்பாக்கி, சீராட்டி பாராட்டி, கிரீடமளித்து வறுமையை செழுமையாக்கி, அட்டகாசமாக தணிகையில் ஒளிவிளக்காய், அன்பின் உறைவிடமாய் தமது நேர்கொண்ட பார்வையால் வலிமை சேர்த்து மார்க்கெட்டர்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைத்து அவர்களின் விசுவாசத்திற்கு சொந்தமான எங்கள் ஆசானே, இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் துணிவுடன் வழிநடத்தி நம்மை வரலாறு படைக்கச் செய்து கொண்டிருக்கும் நம் நிர்வாக இயக்குனர் திரு அசோக் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தனிகை எனர்ஜி. மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது காரணம் என்னோட பெரியப்பா. வாழ்த்துக்கள் பெரியப்பா, நன்றி பெரியப்பா. உற்சாகம், ஆனந்தம், தெம்பு, தைரியம், சிறப்பு, வளம், தன்னம்பிக்கை, எழுச்சி, ஆரோக்கியம், செலவு, செழிப்பு அனைத்தையும் கொடுத்து என்ன வளமோடு வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. எனக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை, மாற்றக்கூடியதை மாற்றம் துணியும் இவற்றை பாகுபடுத்தி கண்டறிய நாடத்தை தந்தல்வாயக. என்னை பொறுத்த வரைக்கும் இது 36வது வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். ஸோ கொஞ்சம் ராவா தான் கொடுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு தொழில் பண்றது எல்லாம் வந்திருக்கோம். இங்கே ESBன்னு இருக்கு ஒரு ஃபார்முலா. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிசினஸ் மேன், இன்வெஸ்டர் இருக்கு. ஸோ இன்வெஸ்டர் பணம் போட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டோ கட்டி வாடகை விடுறது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயினா தெரியும். பிசினஸ் மேன் பணம் போட்டு ஒரு பொட்டி கடை நடத்தணும்னாவே இன்னைக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் தேவை. ஸோ ஒரு பிசினஸ் பணமே போடாத பிசினஸ், கால்குலேட் ரிஸ்க் எடுக்கிற பிசினஸ் நம்ம பிசினஸ் தான். ஸோ பணம் போடாத முதலாளிகள் நீங்க, நாங்கள் பணம் போட்ட முதலாளி, இவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது ஒரு பிசினஸ் பணம் போடாம நீங்க வந்துட்டீங்க. இந்த பிசினஸ் நல்ல பிசினஸா கெட்ட பிசினஸா தெரியணும்ல. சோ இந்த பிசினஸ் நம்ம மண்ணை விற்கிறோம். பஞ்சபூத்துல ஒண்ணு நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, மண்ணை விற்கிறோம். அந்த காலத்துல மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் போட்டி, பிரச்சனை எல்லாமே. இன்னைக்கு எதெல்லாம் பழசு, இன்னைக்கு எதுக்கெல்லாம் டிப்ரிசியேஷன் கிடையாதோ, எதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் இருக்கிறது நிலம் மட்டும்தான். மற்ற எல்லாம் டிப்ரிசியேஷன் தான். பழசுக்கு வேல்யூ கிடையாது, நம்மளோட பழசுக்கு மட்டும்தான் வேல்யூ. இன்னைக்கு இருக்க NRI கோடீஸ்வரனா இருக்கிறது காரணம் மண்ணு தான். இடம் வச்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம், தன் பையனை டாக்டர் படிக்க வைக்கிறது, இன்ஜினியர் படிக்கிறது காரணம் நம்ம தொழில இன்வெஸ்ட் பண்ணி தான். சோ பணம் போடாம தொழில் ஒண்ணு, அடுத்தது நல்ல தொழில் ஒண்ணு, அடுத்தது நிறுவனம். நிறுவனம் கிட்டத்தட்ட மோர் தென் 36 வருஷம் நிறுவனம். நம்ம நிறுவனம் மட்டும் தான் 35 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். ஏடிஸ், SMM, ME, MM, டெலிகாலர், டிரைவர், ஸ்டாஃப் அத்தனை பேரும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்க நம்ம நிறுவனம் தான். நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஃப்ரம் பட்டாபிராம் ஆரம்பிச்சு வேப்பட்டு, செவ்வாப்பேட்டை, புட்லூர், திருவள்ளூர், செஞ்சிப்பணம்பாக்கம், மணவூர், அரக்கோணம், இந்த சைடு ரெட்டிகில்ஸ், அந்த சைடு பழவேற்காடு, பொன்னேரி, இந்த சைடு சிங்கப்பெருமாள் கோயில், மதுராந்தகம், திண்டிவனம், மோர் தென் 150 ப்ராஜெக்ட் மேல சக்சஸ்ஃபுல் ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நிறுவனம் மட்டும்தான். நம்ம நிறுவனம் மட்டும்தான் அன்னப்பூர்வ நேரத்தில் 2.5 கோடி ரிட்டர்ன் கொடுத்தோம் கஸ்டமர் யாருக்கு மிஸ்யூஸ் பண்ணல. கஸ்டமர் சமாளிக்க பார்த்தா 2.5 கோடி ரிட்டர்ன் கொடுத்தோம். நம்ம நிறுவனம் சந்திச்ச சேலஞ்ச் கோவிட், அன்னப்பூர்வ சேலஞ்சு,
பண மதிப்பீடு, பல டிமானிட்டேஷன் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி வந்த நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான். சென்னையில் ஒரு பிளாட்டுக்கு இன்சென்டிவ் இல்லாம ஒரு பிளாட்டுக்கு சம்பளமா 10,000 கொடுக்கிற நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான். இன்சென்டிவ் இல்லாம 23 நாள் வரணும். நம்ம நிறுவனம் மட்டும்தான். எஸ்ஐபி ஸ்மால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு பிளானை வச்சு சின்ன பிளேயரும் இடம் வாங்கணும், அவங்கள விடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நம்ம நிறுவனம் மட்டும் தான். சென்னையில் டாப் அப் பண்ற நிறுவனம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறுவனம் தான் லீகலுக்கு லைஃப் டைம் சர்வீஸ். நீங்க எல்லாம் உங்க பையன் எல்லாம் உங்க பேர் எல்லாம் வந்தாலும் நாங்க பதில் சொல்லுவோம், எந்த நிறுவனம் சொல்லாது. ஸோ நிறுவனத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுங்க. அடுத்தது நிறுவனத்தோட லீடர்ஸ் பெரியப்பா 36 இயர்ஸ் ஒரு கிரிக்கெட்டுக்கு எப்படி 10 இருக்கிறோம் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி அதே ஸ்பீட், அதே எனர்ஜி, அதே உற்சாகம், சிஸ்டமேட்டிக் எந்த விஷயத்துல ஒரு லீடருக்கு இருக்கு அத்தனை அம்சமும் இருக்கு. ஒரு பயிற்சி நாங்க யூடியூப்லயும் இதுலயும் பார்த்து பண்றத நான் நிறைய வாட்டி பெரியப்பா நான் சொன்னதில்ல வேத்திருக்கேன். எதெல்லாம் யூடியூப்ல ஆன்மீகத்தை எதெல்லாம் கரெக்டா சக்ராஸ் ஆக்டிவேட் அத்தனை வேலையும் பெரியப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடவுள் தன்மை இருக்கனால நடந்துகிட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வேண்டிய பிளேயர் வருவாங்க. இந்த மாரி அது மாதிரி ஒரு கேம் எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து பெரியப்பாட்ட புறசூழல் ஒரு காலத்தையும் உங்க லீடரை பாதிக்காது. எத்தனையோ சர்க்கம்ஸ்டான்ஸ் 2007 இன்னைக்கு 2024 நான் க்ளோஸா பெரியப்பா கூட இருக்கேன். எந்த சூழல் வந்தாலும் தொழிலுக்கு அது பாதிக்கவே பாதிக்காது. தூக்கி ஓரம் போட்டு ஒரு மணி தூக்கிட்டு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதுதான் லீடரோட குவாலிட்டி. ஜஸ்ட் இங்க இருக்க லீடரை காப்பி பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு இப்பயும் பாத யாத்திரை மோர் தென் 35 வருஷம் திருப்பதி பாத யாத்திரை, மோர் தென் 30 வருஷத்துக்கு மேல சபரிமலை பெரிய பாதை, இதெல்லாம் பண்ணா ஒரு லீடரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் அன்கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு வருவாங்க. அதுதான் லீடர். மோடி எடுத்துக்கங்க, இப்போ இந்த அயோத்தி யாத்திரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தரையிலே படுத்துக்கிறதா. அது மாதிரி லீடர் வந்து எப்பொழுதுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க அன்கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு வருவாங்க. அதுதான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெருசா இருக்க காரணம். ஸோ நிறுவனத்தில் முதல் லீடர் சொல்லிட்டா, ரெண்டாவது லீடர் தொழில் வாழ்க்கை, ரெண்டாவது வாழ்க்கை அண்ணன் தொழில் வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது மூணத்தையுமே அட்டகாசமா ஊர்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்தில் எடுக்கிற நிறைய முக்கியமான பெரும்பான்மை முடிவை அவரை கேட்காம எடுக்க மாட்டோம். வெட்டு ஒன்று துண்டுன்னு கொடுப்பார், சொன்னது ரைட்டா இருக்கும். இன்ன வரைக்கும் எங்களுக்கு ட்ரம்ப் கார்டு எப்போ வேணாலும் அவர் யூஸ் பண்ணுவோம், எப்போ வேணாலும் அவர் கொடுத்த காயின் அடிக்கும். ரஜினி இப்போ சொன்னால அது மாதிரி கொடுத்த விஷயம் நடக்கும். ஸோ அண்ணன் மோர் தென் அண்ணன் 2000 2024, பெரியப்பா 30 வருஷம். தம்பி உங்களுக்கு தெரியும், பல டிபார்ட்மெண்ட்டை பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கான் தான் தெரியும், எந்தெந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவன் சூச்ச மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உன்னை யோசிக்கிறேன், ஒரு விஷயத்துக்காக நீ யோசிக்க சொன்னேன், 2 நிமிஷம் கூட ஒரு செகண்ட் அப்படின்னு பேனா எடுத்தா மைண்ட் யோசிச்சா எழுதி வச்சுட்டான். ஸோ ஒரு விஷயத்தை விசேஷ அறிவா உலகம் எப்படி பார்க்கறது, வேற ஆங்கிள் எப்படி பார்க்கறது, அவனுக்கு கிட்டத்தட்ட அவனோட ஹார்ட் ஒர்க் நீங்க பார்த்துருப்பீங்க. மோர் தென் 30 hours ஃபீல்டில் இருக்கான். 30 hours காலையில் வந்தால் நைட்டு 9 மணிக்கு போடானாலும் போக மாட்டான். ஸோ அவனோட டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் இன்னைக்கு டெக்னிக்கலாக சிஸ்டமாக ஆஃபீஸ் வரதுக்கு முக்கிய காரணம் அவன் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை கலக்கிட்டு இருக்கான். ஸோ மணி 2012 இன்னைக்கு 2024. ஸோ இத்தனை பிளேயர் இருந்து இவங்களோட சாராம்சத்தை எடுத்து அது இல்லாமல் உங்களோட சிடிஸ் ஏடிஸ் எல்லாத்தோட எடுத்து தான் நிறுவனம் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அறிவாளி யாரு, முட்டாள் யாருன்னா, அறிவாளிங்கிறவங்க அனுபவம், என்னோட அனுபவம் மற்றவங்களோட அனுபவத்தை எடுத்து அது நல்லது கிட்ட பிரித்து எடுத்துக்கிறவங்க அறிவாளி. முட்டாள் யாருன்னா அவனோட அனுபவத்தையும் எடுக்காம எவனோட அனுபவத்தையும் எடுக்காது முட்டாள். நீங்க அறிவாளியா இருக்க போறீங்களா, முட்டாளா இருக்க போறீங்களா? அப்ப அனுபவத்தை எடுத்து கேம் விளையாடணும். ஸோ இப்போ தொழிலுக்குள்ள வரலாம். சார் தொழிலுக்கு உனக்கு எண்ட் ரிசல்ட் கொடுப்பா, எண்ட் ரிசல்ட் இதை பண்ணா தொழில் பண்ணிடலாமா சார்? 1000 நாள் ஃபர்ஸ்ட், அடுத்தது 10 வருஷம் நெக்ஸ்ட், அடுத்தது 10,000 மணி நேரம். இது 3 சூஸ் பண்ணால் ஓரளவு சம்பாதிச்சிடலாம். 1000 நாள் நீங்க தாக்கு பிடிச்சா ஓரளவு நின்றுவீங்க. நீங்க 10 வருஷம் இருக்கவங்க எத்தனை பேர் எல்லா ஏடி செக் பண்ணுங்க, மினிமம் வீடு காரணம் வாங்கி இருப்பாங்க. 10,000 மணி நேரம் இருந்தால் அவங்க எல்லா செல்வமும் கிடைச்சிருக்கும். இதுதான் பெரிய பெரிய விராட் கோலிலேருந்து தோனிலேருந்து யாரை வேணாலும் இவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ அப்ப ஏன் பல பேர் போறீங்கன்னா, இந்த 1000 நாள் இருக்கப்போ உங்களுக்கு சவால் வரும். கஸ்டமர் உசுப்பேத்துவாங்க, மார்க்கெட்டர் கடுப்பு ஏத்துவாங்க. உசுப்பேத்தினா உம்முனும், கடுப்பு ஏத்தினா கம்முன்னு இருந்தா லைஃப் ஜம்முன்னு போகணும் விஜய் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதனால அதெல்லாம் டாக்டிஸா கொண்டு போகணும். ஸோ பிரச்சனை வரப்போது, பிரச்சனை போய் என் வாழ்வு ஒரு சவாலை தைரியமா சந்திப்பேன், நேர்மையா வெற்றி கொள்வேன். ஸோ அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. சேலஞ்ச் வரும் தான், சேலஞ்சு சந்திச்சாதான். சேலஞ்சு சந்திக்கலாம் செத்தரலாம், வந்துகிட்டே இருக்கும். நீங்க எத்தனை வயசு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சேலஞ்ச் சந்திக்கலாமா, 1000 நாள் இருக்கலாமா? ஸோ நிறுவனத்தோட அடிப்படை கோடு 1000 நாள், 10 வருஷம் இல்ல 10,000 மணி நேரம். ஸோ இந்த பிசினஸ் எப்படி பண்ணும்னா, சார் இதுல இந்த 1000 நாள் சார் திருப்பி ஒரே ரூல் தான், டம் ரூல் தான் சார். தாக்கு பிடிச்சா தண்ணி இல்லாத வெற்றி புடைய முடியும். சஸ்டெயின் பண்ணும், அப்படின்னா சர்வே பண்ணும். லைஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்றீங்க, சண்டை விட்டுருவீங்களா? உங்க பொண்ணுக்கு பையனுக்கு சண்டை விட்டுருவீங்களா? அது மாதிரி தான் தொழில். பிடிச்ச எக்காரத்தை கொண்டு விடக்கூடாது.
அது டெஸ்ட் வைக்கும். மேடம் சொன்னாப்புல டெஸ்ட் வைக்கும், அள்ளி கொடுக்கறதுக்காண்டி டெஸ்ட் வைக்கும். ஸோ அந்த டெஸ்ட்ல நிற்கணும். ஓகேவா? ஓகே. இதுக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷனையும் அது இல்லாமல் சில குவாலிஃபிகேஷன் நீங்கள் சேர்த்துக்கணும். நம்பிக்கை, நாணயம், நேர்மை பிளஸ் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன், அர்ப்பணிப்பு தன்மை, பக்தி தன்மை, உறுதித்தன்மை, இது இருந்து பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். சார் இங்கே நேர நிர்வாகத்தினால பல பேர் நீங்கள் லூஸ் ஆயிடுறீங்க. நேரம் நிர்வாகம் ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு வச்சுக்கோங்க. எப்படி பிசினஸ் மேன் இருக்கணும்னா காலைல வரணும், பஞ்சுவாலிட்டி, ஈவினிங் போகிறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதுதான் பொறுப்பு வச்சு தான் ஈவினிங் வீட்டுக்கு போகிறது. இங்கே டைம் கணக்கில் கிடையாது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஸோ நேர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலாவும் பரமன் சொன்னப்பல நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் இருப்பேன். கனவு, ட்ரீம். பாவிஜய் சொன்ன ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளும் அது நிஜமாகும். நிஜமாயே ஆகும். வெல்ல முடி வருதுன்னா வெல்ல முடி வரும். எத்தனை பேர் வேணா எக்ஸாம்பிள் அப்துல் கலாம், ட்ரீம் இஸ் நாட் கமிங் while sleeping, ட்ரீம் இஸ் நாட் letting to sleep. எத்தனை பேர் வேணா சொல்லலாம். வைரமுத்து தூங்குறப்ப வர வைரமுத்து உங்களுக்கு சொன்னது நீங்க மனித உடம்பு வந்து கனவு காணும் பையன் தான் சொன்னாரு. கலீஜ் இப்ராஹிம் நேத்தையோட கனவு இன்னையோட நினைவு, இன்னையோட கனவு நாளையோட நினைவு. ஸோ நம்ம மனிதரை எதுக்கு படைச்சிருக்கானா இந்த உடம்பு, இந்த உயிரை, இந்த பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான். அடுத்தது இந்த மனம் எதுக்கு படைச்சிருக்கானா நீ வேணுங்கிறத இந்த பிரபஞ்சத்தில் வாங்கிக்கிறாங்கிறத மனம் படைச்சிருக்கான். வாங்க முடியுமா? முடியாதா? வாங்கிடலாம்ல. ஸோ பாரதி சொன்ன போல் உங்களோட கனவு நினைவாயே தீரும். இதுக்கு இங்கே பிஸ்னஸ்னா எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலான்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாற்று மருந்து வரும். எப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் மேன் வேலை செய்யாதனால் எதையும் சாதிக்க முடியாது. நீ பணக்காரனால் இருந்தால் வேலை செய், பொறுப்புகள் உன் மீது சுமத்தப்படும் போது வேலை செய், சந்தோஷமா இருந்தால் வேலை செய், ஏமாற்றங்கள் ஏற்படும் போது வேலை செய், மனம் வலிமை பெற வேலை செய், கனவு மெய்பட வேலை செய், விசுவாசத்துடன் வேலை செய், வேலை நேசித்து வேலை செய். வேலை செய்வதுதான் மனிதர் மாபெரும் மருந்து. அந்த மருந்தா இருந்தா உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்ட பிரபஞ்சம் தந்தே தீரும். அது இல்லாம கண்டென்ட்ல முடிச்சிட்டேன். இந்த மீட்டிங் இவ்வளவு சீரா சிறப்பும் நடக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்க விபிஸ், ஏடிஸ், எஸ்இடிஸ், எஸ்எம்எம், எம்இ, டெலிகாலர், ஸ்டாஃப், வாலண்டியர் அத்தனை பேரும், அது இல்லாம இந்த மார்க்கெட்டர் பட்டையை தீட்டிட்டு இருக்க நந்தகுமார் சார் ட்ரெயினர், அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த்.